ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றியுனிடம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th சயின்ஸ். அதில் வந்து ஃபிசிக்ஸில் சாப்டர் 3 தேர்மல் ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸோட அதாவது இந்த பகுதியில் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி பற்றி படிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே அந்த பார்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி நீங்கள் அதர் வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வெற்றியுனிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி பற்றி படிக்க போகிறோம். ஸோ தேர்மல் எனர்ஜி அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கங்கள், ஓகேங்களா. ஸோ ஹீட் எனர்ஜி, தேர்மல் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய இப்போது ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ when a certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more of the following changes. ஸோ ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு சர்டன் அமௌண்ட்டில் ஹீட் எனர்ஜியை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ளே சில சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ அந்த சேஞ்சஸ் இவங்க வந்து ஒரு 3 சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சேஞ்சஸோ இல்லை இதில் எல்லா சேஞ்சஸ் கூட ஒரு சில சப்ஸ்டன்ஸ்க்கு ஏற்படலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ். ஸோ ஒரு பொருளை ஹீட் பண்ணும்போது அதனுடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரைஸ் ஆகும், ஹை ஆகும். அடுத்து வந்து த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் ஆர் ஃப்ரம் லிக்விட் டு கேஸ். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடாக இருந்தால் நம்ம ஹீட் பண்ணுறதன் மூலியமாக அதனுடைய ஸ்டேட், அதாவது 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னு படிச்சிருக்கோம் இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ அந்த மாதிரி சாலிடை நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அதோடைய ஸ்டேட் சேஞ்ச் ஆகி லிக்விட்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் அது லிக்விடாக இருந்தால் கேஸ்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, அதனுடைய அளவுலேருந்து வேறு ஒரு அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 சேஞ்சஸ் சொல்கிறாங்க. இந்த 3 சேஞ்சஸை பேசிக்காக வச்சு தான் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் இன் ப்ரொப்போர்ஷன் டு த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைட். ஸோ இது நம்ம முன்னாடியே படித்த மாதிரி நம்ம எவ்வளோ ஹீட் எனர்ஜி நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னல் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னல் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதாவது டெம்பரேச்சர், அதாவது ஹீட் எனர்ஜி நீங்கள் கொடுக்கறது வந்து அதிகமாகும் பட்சத்தில் அந்த டெம்பரேச்சரும் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இந்த டெம்பரேச்சரும் சரி, இது வந்து எப்படி இருக்கும்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறீங்களோ அதனுடைய நேச்சர் அண்ட் மாஸை பொறுத்தும் டிஃபர் ஆகும். அண்ட் அபவுட் த ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் யூ ஹாவ் ஸ்டடிட் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ். In the following section we shall discuss about the expansion of substance due to heat. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸு, சாலிட் டு கேஸு, இல்லை லிக்விட் டு சாலிட், இந்த மாதிரி வந்து மல்டிப்புளாக நம்ம அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 9th நம்ம வந்து லைக் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம பற்றி பேசிக்காக நம்ம படிச்சிருப்போம். இப்போது இங்கே இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஹீட் பண்ணுறதன் மூலியமாக எக்ஸ்பேன்ஷன், அந்த சப்ஸ்டன்ஸ்குள்ளே ஒரு சில எக்ஸ்பேன்ஷன், ஒரு விரிவாக்கம் வருது. அது எதனால் வருது, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் விரிவடையும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ இதுதான் மெயின் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பாயிண்டில். when heat energy is supplied to a body there can be increase in the dimension of the object. ஸோ ஒரு ஹீட் எனர்ஜி நம்ம அதுக்கு கொடுக்கும்போது அதனுடைய டைமென்ஷன் அப்படின்னும் போது அதனுடைய சைஸ் ஆகலாம், இல்லை ஒரு சாலிடாக இருக்கும் பட்சத்தில் அதை சுற்றி இருக்கிற சைஸாக இருக்கலாம், அதோடைய வெயிட்டாக இருக்கலாம். அதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னா கேல்குலேஷன்ஸ், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இவ்வளோ லென்த் இருக்குப்பா, இவ்வளோ பிரெத் இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அதில் டைமென்ஷன். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி நம்ம அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு கொடுக்கும் பட்சத்தில் அது வந்து என்ன ஆகும்னா அதோட டைமென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
This change in the dimension due to rise in temperature is called a thermal expansion of the object. ஸோ இந்த டைமென்ஷன் சேஞ்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம thermal expansion அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மெர்க்குரி ஸோ கேன் பி சீன் வென் அ தெர்மாமீட்டர் இஸ் பிளேஸ்ட் இன் வார்ம் வாட்டர். ஸோ நம்ம டெம்பரேச்சர் பார்க்க போகிறோம் இல்லையா, ஸோ இப்போ இருந்த டெம்பரேச்சர் செக்கிங்கில் அது நம்மளுக்கு தெரியாது. பட் மெர்க்குரி பேஸ்டு தெர்மாமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வார்ம் வாட்டரில் நம்ம வச்சோம்னா அந்த டெம்பரேச்சர் காட்டுறதுக்கு அந்த உள்ளே இருக்க மெர்க்குரி என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட், லிக்விட், கேஸ், இது மூணுமே அண்டர்கோ எக்ஸ்பேன்ஷன் ஆன் ஹீட்டிங். ஸோ இது மூணு ஃபார்முமே ஹீட் பண்ணுறதன் மூலயமா எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ், சாலிடில் நடக்கக்கூடிய எக்ஸ்பேன்ஷன், அதனுடைய டைப்ஸு. ஓகே, ஸோ when a solid is heated the atoms gain energy and vibrate more vigorously. இப்போது சாலிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னாவே அதுக்குள்ளே ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னும்போது அது ஹீட் எனர்ஜி கெயின் பண்ணிக்கிட்டு ரொம்ப அதிகமாக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வைப்ரேட் ஆகும் பட்சத்தில் அந்த சாலிடோட எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஸோ ஃபார் அ கிவன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஸ்மாலர் இன் சாலிட்ஸ் தேன் இன் லிக்விட் அண்ட் கேஸஸ். ஸோ ஒரு சர்டைன் டெம்பரேச்சர் நம்ம சாலிட்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பேன்ஷன், அதனுடைய இப்போது எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் ரொம்ப அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது சாலிட் பொறுத்த வரைக்கும் கம்பேரிங் டு லிக்விட் அண்ட் கேஸஸ். லிக்விடும் கேஸும் அதோடைய எக்ஸ்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, எக்ஸ்பேன்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். பட் சாலிடு கம்பேர் பண்ணும்போது லிக்விட் அண்ட் கேஸஸில் அதிகமாக இருக்கும், சாலிடில் கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் டியூ டு த ரிகிட் நேச்சர் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ ரிகிட் அப்படின்னா கடுமையான, சாலிட் அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு கடுமையான ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே அந்த அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக எக்ஸ்டென்ட்க்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதில்ல. ஸோ இந்த இதில் வந்து 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிடே 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன், செகண்டு சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் பற்றியும் அதனுடைய டெஃபினேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லீனியர் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னும்போது when a body is heated or cooled the length of the body changes due to change in its temperature. ஸோ லீனியர் அப்படின்னும் போதே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீனியர்னால் நீளமான, லென்த்து அப்படின்லாம் சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது ஒரு பாடியை நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லை கூல் பண்ணுறோம், இது ரெண்டும் பண்ணும்போது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தானே ஹீட்டிங் கூலிங் நடக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நடக்கும்போது அந்த பாடி வந்து லென்த், அந்த பாடி அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட சப்ஸ்டன்ஸோட லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதை தான் நம்ம லீனியர் ஆர் லாங்கிடியூட்னல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் லென்த் இஸ் கால்ட் ஆஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ என்ன சொல்கிறாங்க, ரேஷியோ ஆஃப்னால் நம்மளுக்கு தெரியும், அந்த பாடி ஒரு டிகிரி நீங்கள் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுற பட்சத்தில் அந்த லென்த் ஆஃப் த பாடி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த மெயின் லென்த் அந்த டூ இட்ஸ் யூனிட் லென்த் அப்படின்னும் போது அதோட மெயின் லென்த்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இதோடைய எஸ்ஐ யூனிட் அப்படின்னும் போது கெல்வின் பவர் -1. சரிங்களா, ஸோ த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி அந்த கோஎஃபிஷியன்ட்டோட லீனியர் எக்ஸ்பேன்ஷன் வந்து டிஃபர் ஆகும். பிகாஸ் நம்ம மெயினாக வந்து லென்த் ஆஃப் த பாடி, பிகாஸ் த லென்த் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போது the equation relating the change in length and change in temperature of a body is given below. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்து வச்சுக்கோங்க, லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அண்டு வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன், இந்த மூணுத்துலேயுமே இந்த பர்டிகுலர் இந்த ஈக்குவேஷன் காமனாக இருக்கும். உள்ளே இருக்க லெட்டர்ஸ் மட்டும்தான் டிஃபர் ஆகும். சரியா, அந்த லென்த்துனா எல், ஏரியானா ஏ வரும், வீனா அதாவது வீன்னு வரும், அது வால்யூம். ஸோ இப்போது சேஞ்ச் இன் லென்த்து
அதாவது உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் கொடுத்து L/L0 ஈக்குவல் டு ஆல்ஃபா L ட்ரையாங்கிள் T அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எல்க்கு என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் லென்த், ஃபைனல் லென்த்லேருந்து ஒரிஜினல் லென்த்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேவா? அண்ட் தென் L0 அப்படின்னா ஒரிஜினல் லென்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் லென்த் ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா ஃபைனல் லென்த் ஒரு 20 சென்டிமீட்டர் இருக்குன்னா 20 சென்டிமீட்டர் மைனஸ் 10 சென்டிமீட்டர், அப்போ நம்மளுக்கு சேஞ்ச் இன் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி, ஓகேவா? தென் வந்து ட்ரையாங்கிள் T அப்படின்னும் போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேம் ஃபைனல் டெம்பரேச்சர் அண்ட் இனிஷியலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது, ஃபைனலாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது, அது ஃபைனல் டெம்பரேச்சர்லேருந்து இனிஷியல் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சேஞ்ச் ஆச்சுன்னு தெரிஞ்சிடும். இன்னொன்று ஆல்ஃபா L கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிள் L/L0 ஈக்குவல் டு ஆல்ஃபா L ட்ரையாங்கிள் T. ஸோ இதுலேருந்து சேஞ்ச் ஆகிறது அந்த எல்லுன்றது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் எல்லாத்துலேயும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், லீனியர் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் அ சாலிட் ஆப்ஜெக்ட் டியூ டு ஹீட்டிங். ஸோ ஹீட் பண்ணும்போது அந்த சாலிட் ஆப்ஜெக்டுடைய ஏரியா, ஓகே, ஏரியானா நம்மளுக்கு தெரியும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிட்டர்மைன் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். இங்கே வந்து அதே பாயிண்ட்டு தான், அங்கே லென்த் ஆஃப் த பாடின்னு வரும், இங்கே வந்து ஏரியா ஆஃப் த பாடின்னு வரும். 2its யூனிட் லென்த்துன்னு வரும், இங்கே 2its யூனிட் ஏரியான்னு வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் ஏரியா இஸ் கால்ட் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ த சேம் எஸ்ஐ யூனிட் தான் இதுக்கும், Kelvin பவர் -1. ஸோ இங்கே அந்த சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பிங்க் கலர் பாக்ஸ் வந்து ஆக்சுவல் ஏரியா, அதுதான் வந்து இனிஷியலாக இருந்த ஏரியா. அது ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் அவுட்டர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுதான் வந்து சேஞ்ச் ஆன ஏரியா. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ட்ரையாங்கிள் A/A0 ஈக்குவல் டு ஆல்ஃபா A ட்ரையாங்கிள் T. ஸோ வந்து அதில் சொன்ன மாதிரி சேஞ்ச் இன் ஏரியா, அந்த ட்ரையாங்கிள் A அப்படின்னா சேஞ்ச் இன் ஏரியா, ஃபைனல் ஏரியா மைனஸ் இனிஷியல் ஏரியா அண்ட் தென் ஒரிஜினல் ஏரியா, அண்ட் தென் ட்ரையாங்கிள் Tனா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எல்லா இடத்துலையும் ஒரே தான் வரும், ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். அண்ட் ஆல்ஃபா A அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா லென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். இப்போ சூப்பர்ஃபிஷியல் ஆர் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா அதில் வந்து ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதாவது ஏரியாவில் இன்க்ரீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். கியூபிக்கல் அப்படின்னும் போது நம்ம கியூப்லாம் படிச்சிருப்போம்ல, இப்போது ஸ்கொயர் அப்படின்றது ஸ்கொயரோட 3D டைமென்ஷன் வந்து கியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இஃப் தேர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் த சாலிட், இப்போது ஹீட் பண்ணுற பட்சத்தில் அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் அதுக்கு பேர் தான் கியூபிக்கல் ஆர் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன், ஓகேவா? ஸோ ஆஸ் இன் த கேசஸ் ஆஃப் லீனியர் அண்ட் ஏரியல் எக்ஸ்பான்ஷன், cubical expansion is also expressed in terms of coefficient of cubical expansion. Same point, the ratio of increase in volume of the body per degree rise in temperature to its unit volume. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடின்னு வரும், அதுக்கப்புறம் வந்து ஏரியா ஆஃப் த பாடின்னு வரும், அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் த பாடின்னு வரும். ஓகே, அந்த வேர்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ இது வந்து இதுக்கும் சேம் வந்து எஸ்ஐ யூனிட்டு தான், Kelvin பவர் -1. அண்ட் வந்து ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற அந்த க்யூப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அதோடைய வால்யூம், அந்த சாலிட் ஆப்ஜெக்டோட வால்யூம், அண்ட் வெளியே டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து சேஞ்ச் ஆன வால்யூம். ஸோ சேம் ஈக்குவேஷன் ரிலேட்டிங் டு த சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் given below. ஸோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ட்ரையாங்கிள் V/V0 அதனுடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ different materials possess different coefficient of cubical expansion. ஸோ ஒரு மெட்டீரியலுக்கும் டிஃப்ரெண்ட்டான cubical expansion வந்து இருக்கும், எல்லாத்துக்கும் சேமாக இருக்காது, ஒன்றுத்துக்கு டிஃபர் ஆகும். ஸோ சில மெட்டீரியல்ஸோடைய
நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் எக்ஸ்பேன்ஷன் இன் சாலிட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட் அண்ட் கேஸஸில் பார்த்துடலாம். சரியா? ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக படித்தது எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் படிச்சிருக்கோம். அதுலேருந்து 3 டைப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த 2 டைப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தரப்பில் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வெற்றியுனிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ வந்து இப்போது யாருக்காவது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு, ஆன்லைனில் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கோ ஆன்லைன் டியூஷன்ஸ் வந்து நாங்கள் என் சைட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அண்டு இதை தவிர்த்து வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே ஈவன் ஒரு சிங்கிள் லைன் தெரில அப்படின்னாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணிடுறேன். ஓகே.